ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு க்ளீனிங் வீடியோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிவி ஸ்க்ரீனை வந்து நம்ம துடைக்கிறதுல நிறையா பேர் பண்ணுற தப்பு தாங்க இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து டோன்ட் டூ, அதாவது என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், அதை பற்றி தாங்க அந்த வீடியோ. டிவி ஸ்க்ரீனை வந்து சூப்பராக வந்து எப்படி எஃபெக்டிவாக வந்து க்ளீன் பண்ண போகிறோம், எந்த டூலை வச்சு க்ளீன் பண்ண போகிறோம், எப்படிலாம் பண்ணக்கூடாது, எப்படிலாம் வந்து க்ளீன் பண்ணணும், அதை பற்றி தாங்க அந்த வீடியோவில் இருக்க போது. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணுறதுக்கான ஃபுல் டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே தெரியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. அதாவது டிவி மட்டும் கிடையாதுங்க. எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய சுவிட்ச் ப்ளஸ் ப்ளக்கை வந்து நம்ம கழட்டிடணுங்க. ஏன்னா வந்து இதில் வந்து எலக்ட்ரானிக் ஸ்பார்க் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேலும் நம்ம வந்து டிவியை சுத்தம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி தொட்டு அடிப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டிவி ஸ்க்ரீனை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுவிட்ச் ப்ளஸ் ப்ளக்கை வந்து கழட்டிடணுங்க. இதுதான் ஃபஸ்ட் டிப்ஸுங்க. டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாங்க. அதாவது டிவி ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸால் மேக் பண்ணுது. அதனால் நம்ம கிளாஸ் கிளீனரை வச்சு க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு எந்த ஒரு டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. மெயினாக வந்து இது போல் வந்து கிளாஸ் கிளீனர், எந்த ஒரு ஹெர்பல் ஸ்ட்ராட்டஜியானாலும் கிளாஸ் கிளீனர் வந்து ஒன்லி கிளாஸ் ஃபார்க் தான் தவிர எலக்ட்ரானிக் கேஜெட்ஸில் உள்ள கண்ணாடிக்கு கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து கிளாஸ் கிளீனரை வச்சு நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. இதுதான் என்னுடைய செகண்ட் டிப்ஸுங்க. டிவி ஸ்க்ரீனை துடைக்கிறதுக்கு வந்து இது போல் வந்து மைக்ரோ ஃபைபர் டவல்ஸ் எல்லா அமேசானில் கிடைக்கும். கூடுதலாக வந்து எல்லா வித டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் கிடைக்கும். ஸோ டிவி ஸ்க்ரீனை துடைக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டான கிளாத், மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் டிவி ஸ்க்ரீனை வந்து சூப்பராக வந்து துடைக்கலாம். சாதாரண தூசியை கூட நம்ம வந்து இது போல் மைக்ரோ ஃபைபர் க்ளீனிங்கை வச்சு துடைச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எந்த ஒரு கிராக்ஸும் ஏற்படாதுங்க. இதுதான் தேர்ட் டிப்ஸுங்க. ஸோ எதை வச்சு தாங்க அந்த கிளாஸை க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரண வாட்டர் இஸ் தி எஃபெக்டிவ் மெத்தடுங்க டு க்ளீன் த ஸ்க்ரீனுங்க. இதுதான் என்னுடைய ஃபோர்த் டிப்ஸ். க்ளீனர் பண்ணும்போது நம்ம வந்து இந்த வாட்டரை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மைக்ரோஃபைபரை வச்சு க்ளீன் பண்ணணுமா கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நம்ம மைக்ரோஃபைபர் க்ளீனிங் கிளாத்தை தண்ணியில் நனைச்சிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியை நம்ம ட்ரை பண்ணிவிட்டு தாங்க துடைக்கணுங்க. போல் ரன்னிங் வாட்டரில் வந்து நம்ம மைக்ரோஃபைபர் கிளாத்தை இது போல் நினச்சிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நினச்சாச்சு. தண்ணி வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாருங்கள் இது போல் வந்து நல்லா புழிஞ்சு விட்ருங்க. புழிஞ்சிட்டு ஈரத்துணியை தான் நம்ம வந்து டிவிக்கு வந்து நம்ம துடைக்கணுங்க. டிவி ஸ்க்ரீனை வந்து நம்ம நனைய வச்ச இந்த மைக்ரோஃபைபர் க்ளீனிங்கை வச்சு துடைக்கிறோம். ஆனால் க்ளீனிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குதுங்க. எப்படி துடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப் அண்ட் டவுன் அந்த முறையில் தான் நம்ம துடைக்கணும். இப்போ பாருங்கள் இது போல் வந்து அப் அண்ட் டவுனில் தான் துடைக்கணும். இதுதான் வந்து டிவி ஸ்க்ரீனை வந்து துடைக்கிறதுக்கான சரியான முறைங்க. ஸோ இப்படி ரப் பண்ணாதீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இப்படி தான் வந்து நம்ம டிவி ஸ்க்ரீனை வந்து க்ளீன் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ டிவி ஸ்க்ரீனை க்ளீன் பண்ணுறதுக்கு சரியான முறை இந்த மைக்ரோ ஃபைபர் க்ளீனிங்கை வச்சு நனைய வச்சு நம்ம சாதாரண வாட்டரில் இது போல் நனைச்சிக்கிட்டு தான் துடைக்கணும். இதுதான் வந்து சரியான மெத்தட். ஸோ எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் இது போல் வந்து மெத்தடை க்ளீன் பண்ணி உங்கள் டிவி ஸ்க்ரீனை வந்து க்ளீன் பண்ணும்போது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை வந்து முதல்ல ஆஃப் பண்ணுங்க. அப்புறம் இது போல் மைக்ரோ ஃபைபர் துணியை வச்சு வந்து க்ளீன் பண்ணுங்கள். தண்ணியை வந்து நீங்கள் வச்சு நீங்கள் இது போல் நனைச்சிட்டு புழிஞ்சு விட்டுட்டு ட்ரையான, அதாவது ஈரத்தால் நனையப்பட்ட இந்த துணியை வச்சு தான் துடைக்கணும். ப்ளஸ் எந்த ஒரு கிளாஸ் கிளீனரும் யூஸ் பண்ணாதீங்க. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட டிப்ஸுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல க்ளீனிங் வீடியோக்கான டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க. கண்டிப்பாக எங்கள் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.